மக்களே, சர்மிளா தன்கர்ங்கிற வீர பெண்மணி பாரா அத்லெட்டிக்ல இந்தியாவுக்கு கோல்டு வாங்கி குடுத்துருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட்டா வாங்கி குடுக்குற அந்த கோல்டு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு நமக்கு பாரா அத்லெட்டிக்ல மெடல் கிடைச்சிருக்கு. இவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சாதாரணமானது கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஹரியானாவுல ஒரு குக்கிராமத்தில பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா ஒரு விவசாயி, அம்மா ஒரு பார்வை குறைபாடு உள்ளவங்க. குக்கிராமத்தில பிறந்து அவங்க 2 வயசுல போலியோவால அவங்களோட லெஃப்ட் லெக் பாதிக்கப்பட்டுருங்க. அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் அந்த கிராமத்தில இருந்தனால கிடைக்காதனால அதே அதே காலோட அவங்க வாழ்ந்திருக்காங்க. 18 வயசுல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. முதல் திருமணம் ரொம்ப மோசமானதா அமைஞ்சிருக்கு. அவங்க கணவர் வந்து இவர உடம்பு ரீதியாவும், மனது ரீதியாவும் துன்புறுத்தியிருக்காங்க. வரதட்சணை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 26 வயசுல அவர அடிச்சிருக்காங்க. அவர் அந்த 26 வயசுல அவங்க வீட்ட விட்டு வெளியேறி 2 பெண் குழந்தையோட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. தனியா தன்னுடைய வாழ்க்கைய நடத்தியிருக்காங்க. 28 வயதுல அஜித் சிங்கிறவர செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் இவங்கள ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ணியிருக்காரு. 34 வயசுல ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்திருக்காங்கங்க. அதுக்கப்புறம் தன்னோட சொந்த வீட்ட வித்து ட்ரெய்னிங் பார்ட்டிசிபேட் பண்ணி 2022 காமன்வெல்த் கேம்ல 4த் பிளேஸ் ஆயிருக்காங்க. அப்பயும் விடாம முயற்சி பண்ணி இப்போ 2026வது கேம்ல 9.81 மீட்டர் தூரம் ஷாட் புட் பண்ணி F57ங்கிற பிரிவுல ஷாட் புட் பண்ணி நமக்கு கோல்டு வாங்கி குடுத்துருக்காங்க. ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இந்த வெற்றிய பெற்றிருக்காங்க. இந்த வெற்றிய அவங்க வந்து தன்னுடைய அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த வெற்றி பெற்றது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் வாழ்க்கையில சாதிக்க எனது வாழ்த்துக்கள்.